ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றின ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மத்திய அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாமே அந்த ஜாப் வேக்கன்சி பொருந்தும், எவ்வளோ வரையும் சேலரி வரும், உங்களுக்கு யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், என்ன வயது வரம்பு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நீங்கள் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ 8ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மத்திய அரசு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 காலி இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20 காலி இடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். கொச்சின் கப்பல் தரைதளத்தில் தான் நம்மளுக்கு வேலை. ஸோ என்ன மாதிரியான வேலை, அதுக்கு யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 8th ஜஸ்ட்டு முடிச்சிருந்தாலே போதும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் கீழே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதிலே ஜஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க, 8ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஷிப்யார்ட் லிமிடெட்டில் வேலைன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறையின் கீழ் இயங்கும் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடில் தற்போது காலியாக உள்ள 20 ட்ரெயினி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் 31/12/2024 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு வரையும் தான், 31 வரையும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஜாப் அப்ளிகேஷன்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். வேலை பிரிவு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் தான். காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 20 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை நம்ம ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், தபால் மூலம் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் லிங்க் இருக்கும். அந்த அப்ளை லிங்க்கில் போயிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்தாலே தாராளமாக அப்ளை ஆகிடும். பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ரிகர் ட்ரெயினி அப்படின்ற பதவிக்கு தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மொத்தம் 20 காலியிடங்கள். ஸோ 20 காலியிடங்களுக்குமே ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இந்த மாதிரி இதில் நீங்கள் படிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பணிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதி மாறுபடும். ஸோ நீங்கள் இந்த ட்ரிகர் ட்ரெயினிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இன்னும் ஷிப்யார்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும். வயது வரம்பு விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்யார்ட் லிமிடெடில் உள்ள இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்களின் வயது 18 முதல் அதிகபட்சமாக 23 வயது வரை இருக்க வேண்டும். ஸோ 18 ஏஜ் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலே இல்லை 23 ஏஜுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சம்பள விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி ட்ரைனிங் அப்போ ஃபஸ்ட் இயர் 6000 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஆண்டு 7000 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் தான். இது நம்ம ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் முடிச்சு இந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு ஃபஸ்ட் இயரே உங்களுக்கு 22,100 ரூபா வரையும் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கூடுதல் வேலைக்கான ஊதியமும் கொடுக்குறாங்க. அது 5,500 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. மொத்தமே உங்களுக்கு 27,000 28,000 ரூபா ஃபஸ்ட் இயர்லேயே வரும். அதே மாதிரி செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சம்பளம் 22,800 ப்ளஸ்ஸு கூடுதல் வேலைக்கான ஊதியம் 5,700. இதுவே மொத்தம் 30,000 வரையும் வருது. 3ஆம் ஆண்டும் அதே மாதிரி தான். 3ஆம் ஆண்டு மாத சம்பளமாக 23,400 ப்ளஸ் 5,800 ரூபா ஊதியமும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு சேலரின்னே சொல்லலாம். இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடங்களுக்கு குறுகிய பட்டியல் மற்றும் உடல் பரிசோதனை மெடிக்கல் டெஸ்ட் வச்சு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆள் எல்லாமே ஓகே ஆகிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம் இதெல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, kochinsshipyard.in அப்படின்ற
இணையதளத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் அது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முக்கிய தேதிகள் வந்துட்டு ஆன்லைன் விண்ணப்பம் முடியும் நாள் 31/12/2024 தான். அது தப்பாக கொடுத்துருக்காங்க, 2025ன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மந்த் எண்டு வரை மட்டும்தான் இருக்குது. விண்ணப்பம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 31/12/2024 இந்த வருஷம் மட்டும்தான், இந்த மாதம் மட்டும்தான். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்புங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த விண்ணப்ப படிவங்களை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எப்படி ஃபார்ம் எல்லாமே வருது, அதில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. அந்த விண்ணப்ப படிவங்களை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளிக் ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிப்பியோட வேலைக்கு நீங்கள் முதல் முறையாகவே இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அது மட்டும்தான் கேட்கும். ஸோ என்ன இது பண்ணியிருக்கீங்க, முடிச்சிருக்கீங்க, அதை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, பேஜ் லிங்க்குன்ட்டு, அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸு இதெல்லாமே கிளியராக கொடுங்க. ஏன்னா நேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா ராங் ஆகிடும், அப்ளிகேஷன் சென்ட் ஆகாது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் எஸ் கண்டினியூன்னு கொடுத்திங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜு. இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. நேம் இன் ஆதார், உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். தப்பாக இருந்துச்சு, மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். யூசர் டேட்டா, உங்கள் அது ஏதாவது யூசர் நேமோ இல்லை இமெயில் ஐடியோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டுக்கும் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ஃபாபெட் இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், ஸ்மால் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நார்மலாகவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்ததாக நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் போய்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கீவேர்ட்ஸு, ஃபங்க்ஷனல் ஏரியா, கான்ட்ராக்ட் டைப்பு இதெல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம இந்த என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இன்னும் இந்த ஜாபுக்கான ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் என்ன, இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜ்லேயே பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்துட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான லிங்க்கும் இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த ஃபார்ம் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே கிளியர்டாக A to Z அதில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எப்போவுமே லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன இது கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஜாப் வேகன்சிஸ் எங்கெங்கெல்லாமே எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் எங்கே போயிட்டுருக்கு, என்னென்ன கம்பெனிஸில் நம்ம என்ன வேகன்சி போயிட்டுருக்குங்கிறது முதற்கொண்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எந்தெந்த ஊரில் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, என்ன டிகிரி சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். நம்மளில் நிறைய பேர் இன்னுமே ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்ஸும் போட்டுக்கிட்டே இருக்கோம். கண்டினியூவாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ எந்தெந்த கம்பெனியில் என்ன வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.